பிளேசஸ்லாம் இன்னும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் டு ஸ்டடி இன் மை ஓன் ரூம். இன் மை ஓன் ரூம்ன்றது ஒரு பிளேஸு. அந்த இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணலாம். ஐ லைக் டு ஸ்டடி இன் மை லார்ஜ் ஏரியாஸ்லாம் நம்ம இன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் born in India. India is the largest place. So we can use in there in that sentence. I was born in. இடம் பற்றி பேசக்குள்ள இன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லெஃப்ட் மை கீஸ் இன் த கார். ஐ லெஃப்ட் மை கீஸ் இன் த கார். இந்த கார்ன்றது ஒரு பிளேஸு. அப்போ அந்த இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணலாம். இயர்ஸ் வர இடத்துலையும் நம்ம இன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி வாஸ் born in 1995. She was born in 1995. As earlier said, நான் சொன்ன மாதிரி we can use in a places. We going to have a picnic in the park. We going to have a picnic in the park. இந்த பார்க்ன்றது ஒரு பிளேஸ். நம்மளுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட், பேஷன்லாம் பற்றி பேசுகிறதுக்கு கூட இந்த இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he is interested in music. He is interested in music. நம்மளோட ஃபீலிங்ஸு, நம்மளோட ஸ்டேட்டை சொல்கிறதுக்கு கூட நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட உணர்வு, நம்ம நிலை, இதெல்லாம் சொல்கிறதுக்கும் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் இன் பெயின். ஷீ இஸ் இன் பெயின். நம்ம எந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஆர் இன் அ ஹரி. வி ஆர் இன் அ ஹரி. ஐ எம் இன் அ ஹரி. எந்த மாதிரி இருக்குது, எந்த விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பிக்சர் இஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பிக்சர், அது பிளாக் அண்ட் as earlier said, எந்த நிலையில் இருக்கும்னு சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். the company is in debt. the company is in debt. டெப்ட்னு சொல்லக்கூடாது, debt. the company is. places பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம இன் யூஸ் பண்ணலாம். we live in a big city. we live in a big city. there is a strain in your shirt. சட்டையில் தான் நம்மளோட ஸ்டேட், நம்மளோட நிலையை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மை பிரதர் இஸ் இன் ஆர்மி. மை பிரதர் இஸ் இன் ஆர்மி. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன நிலமையில் இருக்குன்னு சொல்கிறதுக்கும், டைமை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இந்த இன் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் மீட்டிங் இன் த மார்னிங். ஐ ஹாவ் மீட்டிங் இன் த மார்னிங். மந்த்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வி செலிப்ரேட் தீபாவளி இன் நவம்பர் ஆர் அக்டோபர். We celebrate Diwali in November or October. பிளேஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணலாம். இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு she is in the kitchen right now. in the kitchen இடத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு the fly is in the